பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளை சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அதிகமாய் பயன்படுத்துங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய், ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தரே மாற்றி தருவாராக. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். ராத்திரி நேரத்துல திடீரென்று கர்த்தருடைய தூதன் அங்கே தோன்றுகிறான். அந்த இடம் சுற்றிலும் பிரகாசிக்கிறது. இவர்கள் கலங்குகிறார்கள். இவர்களெல்லாம் அந்த இடத்துல யார் இருந்தாலும் நிச்சயம் கலங்குவார்கள். அப்படி இருக்கும்போதுதான் தூதர்கள் இவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள். 10வது வசனத்துல, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதன் சொல்லுகிறான். பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்துக்கும். ஒரு கூட்டம் மேய்ப்பர்களிடத்தில் சொன்னாலும் இயேசுவின் பிறப்பு எல்லாருக்குமானது. இந்த வசனத்தை யார் படித்தாலுமே எப்படி தெரியுமா படிப்பார்கள்? உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு. இன்னும் சொல்ல வேண்டுமானால், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு பரலோகம் கொடுத்த மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாம் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம் ஜீசஸ் கிரைஸ்ட். தூதன் இதை மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறான். உங்களுக்கு. வெளியிலே ராத்திரி நேரத்தில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கூட்டத்தாரால் அருவருப்பா எண்ணப்பட்டவர்கள். அவர்களிடத்தில் தூதன் சொல்லுகிறார், உங்களுக்கென்றே பிறந்திருக்கிறார். யாரு? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், உலக இரட்சகர். அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டவர், பிதாவால் அனுப்பப்பட்டவர், பிதாவுக்கு சமமாயிருக்கிறவர். அவர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அவர் பிறந்ததே உங்களுக்காக. இது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இந்த செய்தியை கேட்டதும் இந்த மேய்ப்பர்களுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இந்த நாளில இந்த செய்தியை தான் எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன். எனக்குன்னு யார் உண்டு? என்னை விசாரிக்க, என்னை பராமரிக்க, என்னை தூக்கிவிட, என்னை விடுவிக்க. இந்த கேள்வியோடு அங்கலாய்த்து வேதனையோடு இந்த நாளிலே யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே என்றால், இந்த சந்தோஷமான நற்செய்தியை கேளுங்கள். உங்களுக்கு பிறந்திருக்கிறார். உங்களுக்காகவே பிறந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஓடி அவரிடத்தில் வாருங்கள். அவரை கண்டு, ஆமென், அவரை ஏற்றுக்கொண்டு அவரை குறித்து மற்றவர்களிடத்திலே சொல்லுங்கள். இந்த செய்தியை பிரசித்தப்படுத்துங்கள். இங்கே பாருங்கள், அதனுடைய 17வது வசனத்துல, அவர்கள் அந்த பிள்ளையை கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த நாள் சுவிசேஷத்தை பிரசித்தம் பண்ணுகிற நாளாகட்டும். கர்த்தர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். 4 பேரை பார்த்து சொல்லுங்க. நீங்க பழகுகிற 4 பேரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காகவே பிறந்திருக்கிறார் என்று. இந்த செய்தி வெறுமனே ஒரு விஷயம் அனுப்பாம, மேரி கிறிஸ்மஸ் என்று வெறுமனே ஒரு விஷயம் அனுப்பாம, ஒரு வாழ்த்து அனுப்பாம, அதோடு கூட இந்த செய்தியும் சேர்த்து சொல்லுங்கள். சுவிசேஷம் பிரபலமாகட்டும். கிறிஸ்து மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவன், எங்களுக்காகவே பிறந்தவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இதை நாங்கள் அடைந்தது மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை பிரசித்தப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.